போஸ்ட் காவலுக்காக அங்கே திடீர்னு உழுவாந்து அவங்க பஸ்ஸு ராரி எல்லாம் கம்முடும். நான் வந்துதான் எல்லாமே சுத்தனத்துல அடிக்கும். என்னைக்கு வந்து என்னை கூட்டி வந்து அதுகிட்ட வந்து சத்தியத்தை வாங்கினாலும் யாருக்கும் எந்த ஆபத்தவரோட நீ என் பிள்ளைன்னு ஏத்துக்கிட்ட, அதே மாதிரி நான் உன் பிள்ளைன்னு ஏத்துக்கிட்டேன். இந்த இடத்துல வந்து யாருக்கும் ஆசை வரக்கூடாது. சத்தியம் கொடுத்துட்டு இந்த முட்டையை வந்து வெடிக்கணும் அப்படின்னு சொல்லி முட்டை வச்சாங்க. ஒரே வெடிதான் கையில இருந்து தூள் தூளா போயிடுச்சு. இப்ப கிடையாது, ரொம்ப காலமா நடந்திருக்கு. நிறைய சுத்திட்டு இருக்கு அப்படின்றத நல்லா சொன்னாங்க. வைக்கிறேன் தெரியல. Hey guys, welcome back to Daniel video. ஐயனார் கோயிலில் தான் வந்திருக்கோம். இந்த ஐயனார் கோயில் இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ என் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆரியான்றது வந்து ஒரு க்ரோயிங் ஹிஸ்டாரிக்கல் யூடியூபர் வந்திருக்காரு. ஆரியா அது எங்கடா இருக்குது? இது வந்து திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் பூவாலூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குது. அந்த கிராமத்தோட இறுதி பகுதி பெரிய கண்மாயின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் எங்கிட்ட வயல்வெளிக்கு நடுவில் இருக்குது ஐயனார் இருக்காரு. அப்படியே உன்னோட சேனல் பேர் சொல்லு. வரலாறு காப்போம்ங்கிறது தான் என்னோட சேனல் பேர். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. ஆக்சுவலாக வரலாறுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பான் இந்த பையன். என்கிட்ட பேசும்போது முக்கால்வாசி நேரம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது வரலாறோட வீடியோ பற்றி அதிகமாக அதை பற்றி தான் பேசிகிட்டே இருப்பான். ஸோ இன்றைக்கி நம்மளோட ஜேர்னி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஆரியாவோட சேர்ந்து நம்ம ஜேர்னி பண்ண போகிறோம். ஆரியா வந்து ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்திருக்கான். வந்துட்டு இந்த பிளேஸ் வந்து பார்த்துட்டு எனக்கும் சேதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ எடுத்து இந்த வீடியோ எடுத்து அனுப்பிச்சுட்டான். ஸோ நம்ம அன்புதானே எல்லாம் சேதுக்கிட்ட நம்ம சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா சரி நான் முன்னாடி போய் நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட்டு மேலேயே இருக்குது கோயில். இந்த பாருங்கள், அந்த இடத்துல ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்குங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பென் சிம்பிள் போட்டிருக்கு இல்லையா. இந்த ரோட்டுக்கு அடியில் தான் இந்த கோயில் இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா குளம் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப பழைய காலத்தில் கிட்டத்தட்ட பாண்டியர்கள் காலத்துலேருந்து இந்த இடத்துல வந்து கோயில் இருக்குதுன்னு சொல்கிறான். இந்த பிளேஸ் வந்து ஆரியா தான் வந்து சொன்னான். ஆனால் இந்த ஒரு போய் பார்க்கலானே அப்படின்னு சொன்னான். அதுக்கு உண்டான ப்ரூஃப் கீழே போய் பார்க்கலாம் எந்த காலகட்டத்தில் சேர்ந்ததுன்ட்டு. இங்கே பாருங்கள், இதோ இது தெரியுதா? ரோடு ஆக்சுவலாக வந்து பாதி ஃபுல்லாகவே உள்ளே போயிடுச்சு. இந்த ரோடு வந்து ஃபுல்லாக போயிடுச்சு. இங்கே என்ன போட்டிருக்குன்னு தெரியலையே. இது படிடா, இங்கே வாடா. என்ன போட்டிருக்கு? ஐயனார் துணை பனைமட்டை கருப்பன் தோப்பு கருப்பர் முனீஸ்வரர் தோப்படியான் அங்காயி செல்லாயி பூவத்தா நாகம்மாள் 7 கன்னிமார்கள் கருப்பண்ணசாமி. இந்த கோயிலா நம்ம உள்ள போயிட்டு வந்தது? அந்த கோயிலா போயிட்டு வந்தது. இங்க உள்ள சேர்த்து எல்லாமே ஜாயிண்டடா சொல்றாங்க. கோயிலுக்குள்ள போலாம். ஸோ கைஸ், ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயிலுக்கு தான் நம்ம இப்போ வந்து பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் நம்ம வந்து ஐயனார் சாமி வந்து பார்த்துருக்கோம். அதே கேம்பஸ் சைடில் தான் இந்த பிளேஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஏதோ யானை, என்னடா அது? கஜலட்சுமி உருவம்னு சொல்லுவாங்க. கஜலட்சுமி உருவம். ஸோ இதுதான் கஜலட்சுமியா? மகாலட்சுமியோட ஒரு அம்சம். மகாலட்சுமியோட ஒரு அம்சம். கைஸ், ஆக்சுவலாக உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லை சாமின்னு நினைக்கிறேன். நாகம்மா. நாகமா? ஆக்சுவலாக இங்கே வந்து நாகத்தை இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரொம்ப இருட்டாக தான் இருக்குது. இந்த இடம் வந்து கொஞ்சம் நாகத்துக்குன்னு ஒரு சங்கதி வந்து இப்போ தான் நான் முதல் டைம் வந்து பார்க்குறேன். ஸோ த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஃபோனை கூட இந்த இடத்துல ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு செல்ஃப் மாதிரி ஆட்டோமேட்டடாக உருவாகிருக்கு. இது வந்து செல்ஃப் கிடையாது. இந்த இடத்துல ஏதோ ஒரு கல் வந்து பேர்ந்து இந்த இடத்துல வந்து விளக்கெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இல்லை, இந்த இடத்துல ஏதோ சிற்பம் வந்துருக்கு. இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையும் வந்து ஒரு இது மாதிரி இருக்குது. அங்கே விளக்கு மடம் இருக்குது. அப்படியே என் சைடில் இருந்து எல்லாம் இருக்குது. ஆனால் ரொம்ப நீட்டாக இருக்குது. யாரோ வந்து வணங்கிட்டு போயிட்டு இருக்காங்கன்றதை மட்டும் நம்மளால தெரிய முடியும். இப்போ நம்ம ஆக்சுவலாக மேலே பார்த்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா
ரோடு, இதுக்கு மேலே வந்து ரோடு இருக்கு. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி திருவம்பூர் பக்கத்தில் வந்து ஒரு ரோடு மாதிரி வச்சிருக்கிறது நம்ம வந்து பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கு. ஸோ இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ரொம்ப பெரிய கோயிலாக இருந்திருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக் பிளேஸில் தான் அந்த ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா. இந்த கோயிலுக்கு பேக் சைடில் தான் வந்து ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இப்போ கிடையாதுங்க, ரொம்ப காலமாக நடந்திருக்கு. ஸோ இன்னமும் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. இப்போ அந்த அம்மா ஏதோ சரி பண்ணி அந்த ஆக்சிடென்ட்லாம் நடக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க. பட் ரியாலிட்டி என்னன்றது இங்கே நடந்து போகிறவங்களுக்கும் வரவங்களுக்கு தான் அது தெரியும். அண்ட் இந்த இடத்துல ஒரு பாலம் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நான் இப்போ தான் பார்க்குறேன். ஆக்சுவலாக ஒவ்வொன்றா லைவ் மட்டும் பார்த்துட்டு இருக்கேன். கீழே ஒரு பாலம் மாதிரி இருக்குது. அப்படியே வாங்குறேன், கீழே வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குது. ஒரு பாதம் இருக்குது இந்த இடத்துல. இவ்வளோ அழகான பாதமும் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். நிறைய இடத்துல வந்து பெருமாள் பாதம் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எதோட பாதம் அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன தோணுதோ தெரிஞ்சதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாகத்தோட இதை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து நாகங்கள் வந்து நிறையா சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்றத அந்த அம்மா சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். இது எல்லாமே உங்களோட தனிப்பட்ட கருத்து தான். உங்களோட தனிப்பட்டு நீங்கள் இது எப்படி எடுத்துருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குதிரை சிம்பிள் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு குதிரை சிம்பிள் மாதிரி போட்டிருக்கு. இது எந்த குறிப்பிடுதுன்னு நினைக்கலாம். ஒருவேளை கருப்பு சாமியோட குதிரையை மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா அந்த மாதிரி இருக்கலாம். இது உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சிவலிங்கம் வந்து கிடைக்கும். விளக்கு சைடில் இருக்கிற மாதிரி அந்த சைடு இருக்குல்ல, நீங்கள் கை வச்சிருக்கீங்கல்ல, அந்த மாதிரி எந்த சைடில் இருக்குன்னு சொல்ல வரேன். எப்படி வரும்னு நினைக்கிறேன். இல்லையே, அப்படியும் கிடையாது. இல்லைண்ணே, இந்த சைடு விளக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வைங்க. சரிங்க. ஆக்சுவலாக நான் அதை சரி பண்ணிட்டேன். என்னால் முடிஞ்சதை சரி பண்ணி இந்த இடத்துல வைக்கிறேன். சிவபெருமான் ஒரு மிஸ்ட்ரியான பாக்ஸ் இருக்கு. பாக்ஸுக்குள்ள வரும் பள்ளி. இது வந்து ரொம்ப ரொம்ப மிஸ்ஸியாக இருக்குது. என்னன்னு தெரியல. ஆனால் ரொம்ப பழைய காலத்து ஒரு பாக்ஸ் மாதிரி தான் தெரியுது. ஓப்பன் பண்ணியிருந்தா ஏதாவது இருந்துச்சுன்னா மன்னிச்சிங்க. இங்கேயே இதே மேலேயே வச்சுருக்கோம். ஸோ நிறையா இந்த இது பார்த்துருப்போம். தேங்க்யூ. ஸோ முக்கியமானது நமக்கு எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தட்டை செங்கல். இது பாருங்க, தட்டை செங்கல். ஆனால் இப்போ ரீசெண்டாக நான் பார்த்த வரைக்கும் யாரும் வந்து வழிபட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஸோ தேங்க்யூ.